வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு வெஜிடேபிள் ஸ்டூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், பாதி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு 15 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பாதி வாழைக்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, விரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி மொட்டு, கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவை நல்லா சுடுதண்ணி போட்டு துருவி சுடுதண்ணி ஊற்றி அதை பால் எடுத்துக்கோங்க. திக்கு பாலை ஒரு பாத்திரத்துலேயும், ரெண்டாவதாக எடுக்கிற பாலை ஒரு பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ஆயில் காஞ்சதும் நான் உங்களுக்கு காட்டின இந்த மசாலா பொருட்களை இதில் நான் போடுறேன். இது ஃப்ரை ஆனதும் இதில் ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நான் இதில் நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த 3த்தையும் இதில் போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதக்கின பிறகு இதில் நாம் நறுக்கி வச்ச காய்கறியை சேர்த்துடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு காரம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் குறைச்சிக்கலாம். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். காயை நம்ம போட்டுட்டு தட்டை போட்டு மூடி வைக்கணும். அதனால் நீங்கள் இந்த பேனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை காயை மூடி வச்சு வேக வைக்கணும். இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். வதங்கின பிறகு நான் காய் போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்ச எல்லா காய்கறியும் இதில் நான் கலந்து விட்டுடுறேன். கலந்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு வாங்க பார்க்கலாம். இப்போது காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. காய் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பவுடரை போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இதில் வெள்ளை கலர் வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சிகப்பு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். எந்த வெங்காயம் வேணாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ காய் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2வதாக எடுத்து வச்ச பாலை நாம் இதில் விட்டுடலாம். இந்த 2வது நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் விட்டுட்டு இதை நாம் தட்டை போட்டு மூடி வேக வைக்கலாம். இதில் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நான் தட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள் காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை இதில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நாம் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை நாம் இதில் விட்டுடுறோம். இது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போடுங்க. நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழையை நறுக்கி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இது இன்னும் நல்லா ரிச்சாக வேணும்னா, நல்லா திக்காக ரிச்சாக வேணும்னா ஒரு 4 முந்திரி பருப்பை வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் விடுறதுக்கு 2வதாக விட்டோம் பாருங்கள். அந்த தேங்காய் பால் விடுறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பாலை விட்டு கொதிச்சதும் நிறுத்துனீங்கன்னா நல்லா ரொம்ப டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். அது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இடியாப்பம், சாதம்,
ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா கொதிச்சிச்சிங்க, ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதை செஞ்சு பாருங்க. வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னா முந்திரி பருப்பு விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதம், ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான சைட் டிஷ். இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.